வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரே சம்பளம் வாங்குற 2 பேரு, ஆனா 10 வருஷம் கழிச்சு அவங்களோட நிதி நிலைமையில ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? இது வெறும் பழக்க வழக்கங்களால வர்றதில்ல. இதுக்கு பின்னாடி கூட்டு வட்டின்னு ஒரு சக்தி இருக்கு. பணத்தை பெருக்கிற ஒரு சக்தி. இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அதான். ஒரே இடத்துல ஆரம்பிச்சு ஆனா முற்றிலும் வேற வேற பாதைகள்ல போன 2 நிதி பயணங்களை பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரே சம்பளம் 2 பேரோட வாழ்க்கைய தலைகீழா மாத்த முடியுமா? இது ஏதோ கற்பனையான கேள்வி இல்லங்க. இது அர்ஜுன், சித்தார்த்னு 2 நண்பர்களோட நிஜ வாழ்க்கை கதை. வாங்க அவங்க கதைக்குள்ள போகலாம். கதை ஆரம்பிக்கிற இடம் ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம். அர்ஜுனு, சித்தார்த் 2 பேரோட போனுக்கும் ஒரே நேரத்துல டிங்னு ஒரு மெசேஜ் வருது. வேற ஒண்ணும் இல்ல, சம்பளம் கிரெடிட் ஆகிடுச்சு. 2 பேருக்கும் வந்த தொகை சரியா 45,000 ரூபாய். இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அந்த ஒரு மெசேஜ் பார்த்ததும் அவங்க ரியாக்ஷன்ல தான் மொத்த கதையே அடங்கியிருக்கு. அர்ஜுன் முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம், அடுத்து என்னென்ன செலவு பண்ணலான்னு ஒரு லிஸ்டே மனசுல ஓடுது. ஆனா சித்தார்த் ரொம்ப அமைதியா போனை லாக் பண்ணி பாக்கெட்ல வச்சிட்டான். பாருங்க, இந்த சின்ன ஒரு வித்தியாசம் அவங்களோட பணப்பழக்கத்தை பத்தி எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லுதுன்னு. பாருங்க, சம்பளம் ஒண்ணுதான், ஆனா முதல் மாசத்துல இருந்தே அவங்க போன பாதை 2ஆ பிரிஞ்சிடுச்சு. ரொம்ப சின்னதா தெரியற இந்த ஆரம்பகால முடிவுகள் அடுத்த 10 வருஷத்துல அவங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு இப்ப பாக்கலாம். அர்ஜுன் விஷயத்துக்கு வருவோம். அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் முதல்ல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் செலவு பண்ணுன்னு. அதுக்கு அவன், அம்மா இப்போதான் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிற, அப்புறமா சேமிக்கலான்னு சொல்லிட்டு சிரிச்சான். அடுத்தடுத்து புது ஸ்மார்ட் போன், இஎம்ஐல பைக்கு, வீக்கெண்ட் பார்ட்டி, கிரெடிட் கார்டுன்னு வாழ்க்கை ஜாலியா போச்சு. சம்பளம் வரும், வந்த சுவடே தெரியாம காணாம போயிடும். இன்னொரு பக்கம் நம்ம சித்தார்த், அவன் ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முடிவெடுத்தான். சம்பளம் வந்ததும் கண்ணை மூடிட்டு 30% பணத்தை முதலீட்டுக்கு மாத்திடுவான். அவ்வளோதான், மத்த எந்த செலவும் அதுக்கப்புறம்தான். இந்த ஒரு சின்ன பழக்கம்தான் அவனோட எதிர்காலத்தையே கட்டமைச்சுது, அவனோட பணத்தை அவனுக்காக வேலை செய்ய வச்சுது. சித்தார்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பாத்தீங்கன்னா சிலருக்கு ரொம்ப போரிங்கா கூட இருக்கலாம். ஒவ்வொரு மாசமும் தப்பாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், கோல்டு ETF, நல்ல கம்பெனி பங்குகள்னு முதலீடு பண்ணிட்டே இருந்தான். இதுல எந்த ஒரு த்ரில்லும் கிடையாது, ஆனா ஒழுக்கம் மட்டும் இருந்துச்சு. மாசா மாசம் வருஷா வருஷம் அவனுக்கு தெரியாமலேயே அவனோட பணம் இன்னும் அதிக பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சுது. சரி, இப்போ கதைய 10 வருஷம் முன்னோக்கி கொண்டு போலாம். ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் ஒரு கஃபேல மீட் பண்றாங்க. இங்க நடக்க போற ஒரு சின்ன உரையாடல் தான் எல்லாத்தையும் தலைகீழ மாத்த போகுது. இப்ப அர்ஜுனோட சம்பளம் முன்ன விட அதிகம், ஆனா கூடவே கடன், இஎம்ஐ, ஏகப்பட்ட செலவு. மொத்தத்துல ஒரே பண கஷ்டம். ரொம்ப சோர்ந்து போய் சித்தார்த்த பார்த்து கேக்குறான், மச்சி பணம் விஷயத்துல மட்டும் நீ எப்படிடா இவ்ளோ நிம்மதியா இருக்க? சித்தார்த் பெருசா எதுவும் பேசல, அமைதியா தன்னோட லேப்டாப்பை திறந்து காட்டுறான். அதுல தெரிஞ்ச நம்பர் 2.7 கோடி ரூபாய். அர்ஜுனுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. நம்பவே முடியல. என்னது, எப்படிடா, இது மட்டும் எப்படி சாத்தியம்? நான் ஒரே அதிர்ச்சியா கேட்டான். சித்தார்த் சிரிச்சுட்டே ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து 2 ஃபார்முலா எழுதி காட்டுறான். ஒன்னு அர்ஜுனோட ஃபார்முலா, சம்பாதி, செலவு பண்ண, கடைசில ஒன்னும் இல்லாம நில்லு. இன்னொன்னு தன்னோட ஃபார்முலா, சம்பாதி, முதலீடு பண்ண, பணக்காரனாக. பாருங்க, இந்த முழு கதையோட சாராம்சமே இந்த 2 வரியில அடங்கியிருக்கு. அப்புறம் சித்தார்த் சொன்ன இந்த விஷயத்த நல்லா கவனிங்க. நிதி சுதந்திரம்ங்கிறது திடீர்னு வர்ற பெரிய பணத்துல இல்ல, அது பல வருஷங்களா நம்ம தொடர்ந்து செய்யற சின்ன சின்ன ஒழுக்கமான முடிவுகள்ல தான் இருக்கு. இதுதான் கூட்டுவட்டியோட உண்மையான மேஜிக். சரி, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? சித்தார்த்தோட இந்த சக்சஸ் ஃபார்முலாவை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாத்துறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. சித்தார்த்த ஃபாலோ பண்ணினதுலே ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் இதுதான். பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்ன? சிம்பிள். சம்பளம் வந்ததும் இஎம்ஐ கட்டுறதுக்கோ பில் கட்டுறதுக்கோ முன்னாடி உங்க சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் ஒரு தொகையை முதல்ல எடுத்து வச்சிடணும். இதுதான் செல்வத்தை கட்டமைப்பதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான விதி. ஆக இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய 5 முக்கியமான விதிகள் இதோ. 1. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிங்க, அப்போதான் நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். 2. செலவு பண்றதுக்கு முன்னாடி முதலீடு பண்ணுங்க. 3. உங்க பணத்தை ஒரே இடத்துல போடாதீங்க, பிரிச்சு முதலீடு பண்ணுங்க. 4. சம்பளம் ஏற ஏற உங்க செலவுகளையும் ஏத்திக்கிட்டே போகாதீங்க. 5. மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு பார்க்காம தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டே இருங்க. நிலைத்தன்மைதான் ரொம்ப முக்கியம். நாம இப்போ இறுதிக்கு வந்துட்டோம். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க,
உங்க பணமும் உங்க எதிர்காலமும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல முக்கியமே இல்ல. அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்கங்கிறது தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. அன்னைக்கு சித்தார்த் கிட்ட பேசிட்டு வந்த அர்ஜுனுக்கு புரிஞ்ச ஒரு முக்கியமான பாடம் இதுதான். பணம்ங்கிறது காஸ்ட்லியான பொருட்களை வாங்குறதுக்கு இல்ல, அது நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தரும். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கான நேரத்தையும் நிம்மதியும் முடிவெடுக்கும் உரிமையும் வாங்கி தரும். அதனால கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க எதிர்காலத்தை உங்க சம்பளம் தீர்மானிக்க போறதில்ல, அது நீங்க இப்ப எடுக்க போற அடுத்த முடிவு தான் தீர்மானிக்க போகுது. அர்ஜுன் மாதிரி பல வருஷம் கழிச்சு வருத்தப்பட போறீங்களா, இல்ல சித்தார்த் மாதிரி இன்னிக்கே ஒரு சின்ன ஆனா சரியான முடிவை எடுக்க போறீங்களா? யோசிங்க. உங்க அடுத்த முடிவு என்னவா இருக்க போகுது?